ஏய் சரசு, மாலா, ஷீலா எல்லோரும் சீட்டை பிடிங்க. அப்போ தான் நம்ம உட்காந்து போக முடியும். பார்த்துக்கங்க. பட்டக்கா அதெல்லாம் சரிதான். ஆனால் என்ன சரசு ஆனான்னு இழுக்கிற? கூட்டம் அதிகமாக இருக்குல்லக்கா, அதான்க்கா யோசிக்கிறேன். ஆமாக்கா, ஆனால் எப்படியும் இடம் பிடிக்கணுக்கா. அப்புறம் எவ்வளோ நேரம் தான் நின்றுட்டே போகிறது நாம? அக்கா நாங்கள் 3 பேரும் எப்படியாவது இடம் பிடிச்சிடறோம்க்கா. உங்களால் தான் முடியாது, கஷ்டம் இல்லை. அதான் நாங்கள் 3 பேரும் பிடிச்சிடறோம்க்கா. ஏன், என்ன கஷ்டம் எனக்கு? அக்கா நீங்கள் கொஞ்சம் ப்ளோட்டடாக இருக்கீங்களேக்கா, அதான்க்கா. என்னது ப்ளோட்டடா? அப்படின்னா என்னதுடி? என்ன சொல்கிறா இவ? அக்கா நீங்கள் குண்டாக இருக்கீங்கன்னு சொல்கிறா அக்காவை. என்னது சைடு கப்பில் நான் குண்டாக இருக்கேன்னு கிண்டல் பண்ணுறீங்க போலையே. நான் வேணால் இடம் பிடிச்சி காட்டாட்டா, பார்க்குறீங்களா? வேண்டாங்க்கா, எதுக்குக்கா கஷ்டப்படுறீங்க? நாங்கள் பார்த்துக்குறோம். பார்ப்போம் யார் இப்போ இடம் பிடிக்க போகிறோம்ட்டு. அக்கா இப்படியே பேசிகிட்டு இருந்தால் பஸ்ஸு கிளம்பி போயிடும். பார்த்துக்காங்க. வாங்க போய் பஸ்ஸில் ஏறுற வழியை பார்ப்போம். ஆமாக்கா வாங்கக்கா, பஸ்ஸில் ஏறுவோம். சரசு, மாலா நீங்கள் 2 பேரும் பின்னாடி படிக்கட்டில் போய் ஏறுங்க. அக்கா அப்போ நீங்களும் ஷிலாவும் முன்னாடி படிக்கட்டில் ஏறுங்க. அப்போ தானே யாராவது ஒருத்தனை வச்சு இடம் பிடிக்க முடியும். ஆமாம் சரசு, அதைத்தான் நானும் சொல்ல வரேன். சைடில் கேப் இருக்க பாரு மாலாக்கா, அது வழியாக ஏறுங்க. சேலை இழுத்து வச்சுக்கிட்டு தான் ஏறணும் போலியா, இல்லைன்னா அவ்வளோதான் போலியே. ஷீலா நீ ஃபஸ்ட் ஏறு, நான் அதுக்கப்புறம் பின்னாடியே ஏறுறேன், சரியா? மாலாக்கா சீக்கிரம் உள்ளே வாங்கக்கா. இங்கே வந்து பாருங்களேன், எல்லாம் இடம் பிடிச்சி வச்சுருக்காங்க போல். என்ன சரசு, மாலா, ஷீலா எல்லாத்துலேயும் பார்த்தா பேகு, கர்ச்சீப்பு, லஞ்ச் பேக்குன்னு கூட போயின்னு அதாவது வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம இவ்வளோ முந்திடுச்சு ஏறி என்ன பிரயோஜனம்? அக்கா ஆமாக்கா, இந்த கும்பலில் அடிச்சு பிடிச்சி வேறு ஏறினீங்க. ஷாலாம் எங்கிட்ட பறந்துச்சு பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம? மக்களே, எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.